வணக்கம் நேயர்களே. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா 2026 தொகுப்புல மீண்டும் இணைகிறோம். சலீம், இன்னைக்கு ஹாட் டாபிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், நீங்களே சொல்லிடுங்க. விஜய் தஞ்சாவூர் போயிருக்காரு, அங்க பேசியிருக்காரு. குறிப்பா விவசாயிகள் பத்தி அதிகமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மறு ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் அப்படி இருந்தா நான் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறக்கணும். பயங்கரமா ஒரு வசனம், அங்க இருக்கக்கூடிய மெயின் ஆடியன்ஸை டார்கெட் பண்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நாம கவர் பண்ண வேண்டியது என்னன்னா, தினத்தந்தி கட்டுரையை மேற்கோள் காட்டி பேசினாரு விஜய். எஸ், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐநா சபை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது கூட தினத்தந்தி நியூஸ்ல கூட வந்துச்சு. உடனே கூகுள் பண்ணி எதுவும் தேடாதீங்க, உங்க ஏஜென்சி வச்சு எதுவும் சர்வே கிருவே எடுக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே என்னன்னு சொல்றேன். தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்புல தண்ணியே இல்லாம திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே, அது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாம திவாலாக போகுதான். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காம விட்டது தான் காரணமா. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? மலைகளை முழுகினா பின்ன வேற என்ன நடக்கும்? கனிம வளங்களை கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? நம்ம தினத்தந்தி பேப்பரை விஜய் ரெகுலராக படிக்கிறார்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடியே ஒரு முறை நம்ம ஷோவோட ப்ரோமோவில் வரக்கூடிய டைலாக் எடுத்து காட்டி பேசியிருந்தார். அப்போவே நம்ம சொன்னோம், நம்ம ஷோவோட ப்ரோமோ அடிக்கடி பார்க்குறாரு போல இருக்குன்னு. இப்போ இன்னொன்றும் தெளிவாயிடுச்சு, தினத்தந்தி நாளிதழை அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு நபரில் தாவேக தலைவர் விஜயும் ஒருத்தர் அப்படின்றது. ரைட், இந்த நேரத்தில் அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க விரும்புகிறேன்னு சொன்னதை நீங்கள் சொன்னீங்க. அதை காட்சிகளாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஷூர் பார்த்து. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இல்லாமல் தொடர்ந்து நிறைய விஷயங்களில் பேசின அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களுடைய ஃபீலிங் டீலிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரைமிங்காக பேசியிருக்காரு. ஆமாம், நிறைய ரைமிங் பேசியிருந்தாரு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும், இந்த டெல்டா டால்டா அப்படின்னு இந்த ரைமிங்கை யார் எழுத கொடுத்தாங்கன்னு மட்டும் தெரியணும். அது மட்டும்தான் ஒருத்தச்சு. மற்றபடி ஐ லவ் டு ஸ்பீச் இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரைமிங் சொல்லியிருக்காரு. என்னன்னா, மற்றவங்களுக்கு இது எலெக்ஷன், எனக்கு எமோஷன் சொல்லியிருக்காரு. எதனால் அப்படி சொன்னார்னு நீங்களே பார்த்துருங்க. இதை பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். ஜனநாயகன் படம் பத்தி முதல் முறையா பேசியிருக்காருங்க. ஆமா, ரொம்ப நாளா அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்காரு. அவர் படத்தை பத்தி அவர் தானே பேசணும்னு விமர்சனங்கள் வந்துட்டே இருந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்டா ஜனநாயகன் விவகாரத்தை ஒரு போற போக்குல மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எக்ஸாக்ட்லி, சிஎம்க்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. பார்த்துருவோம். இப்படி பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும், ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த ஸ்பீச் வெளிவந்த உடனே திமுக தரப்புல இருந்து கவுண்டர்ஸ் வந்துருச்சு. முதல்வர் பட்டும் படாம பேசினாருன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க அதை கூட பேசலையே, உங்க படம் தானே, நீங்க ஏன் பேசல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை டக்குன்னு அவங்களும் வச்சுட்டாங்க திமுக தரப்புல இருந்து. ஓகே, இந்த நிலையில இந்த ஸ்பீச்ல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லி? எக்ஸாக்ட்லி. இப்போ அவர் டெல்டா பெல்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ டெல்டா பெல்ட்டுக்கு போனவர் விவசாயிகளுக்கு எங்க ஆட்சி வந்தா என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை வாக்குறுதிகள் லிஸ்ட் அப்டேட் ஆயிருக்கு. எஸ், ரைட், பார்த்துடலாம். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டமாக இருந்தாலும், ஒன்றிய அரசின் நெருக்கடியே இருந்தாலும் அந்த திட்டத்தை உங்களுடைய டிவிகே ஆட்சி முழுமையாக நிராகரிக்கும். எப்போதும் விவசாயிகளின் பக்கமே நம் ஆட்சி நிற்கும். கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும். நெல் முளைத்து வீணாவதை பார்த்து கொண்டு நமது அரசு சும்மா இருக்காது. போதுமான கொள்முதல் நிலைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதே போல கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ ஒரு பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்து கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஐநூறு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். இந்த ஸ்பீச்சில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு ஒரு பக்கம் பாராட்டுகள் வந்தாலும், இன்னொரு பக்கம் ரேஷன் கடையில் எடை போடுறவங்கள ஆண் பணியாளர் ஒருத்தர், பெண் பணியாளர் ஒருத்தர் அப்படின்றது வந்து கிண்டல் அடிக்கப்பட்டுட்டு வர்றது இப்போ சமூக ஊடகங்களில். குறிப்பாக நம்ம ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் வந்து ஒரு விருந்தினர் திமுக தரப்பில் இருந்து பேசின வெற்றி கொண்டான் அவர்கள் பேசினாருன்னு நினைக்கிறேன். அவரும் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை அப்போ கோட் பண்ணியிருந்தாரு. இப்போ 2 வீடியோவும் எடுத்து போட்டு பாருங்க, அவர் சொன்னதை இவர் செஞ்சுட்டாரு, அதே மாதிரி பேசிட்டாரு அப்படின்ற பதிவுகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஓகே ஓகே, லைக் லாஸ்ட்டு, அதாவது வேலூர்லேருந்து அவர் ஒரு புது ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணுறாருங்க பார்த்திபன். அது என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு ஹிட்லர் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மேலே உயர்த்தி வழக்கமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது இதயத்தில் கை வச்சு எடுப்பாங்க அல்லது இப்படி வச்சு எடுப்பாங்க. பட் விஜயுடைய ஸ்டைல் வந்து எப்படி கை வச்சு உறுதிமொழி எடுக்கிறதுனால ஒரு ஹிட்லருடைய உங்களையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுற போறாங்க பாருங்க, சலீம் அவர்களும் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. இல்லை, விஜய் பண்றாருன்னு நான் பண்ணிக்கிறேன். ரைட், அந்த மாதிரி ஹிட்லருடைய பாணியை அதை ஒரு ஸ்டைலை பின்பற்றுறாரு. அது ஒரு மாஸ், அது ஒரு கேமரா அட்ராக்ஷன் ஆகட்டும், அந்த ஃப்ரேமிங் ஆகட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அது ஒரு பிரம்மாண்ட ஸ்டில்லாக இருக்கும். அவரோட ஸ்டைல் அது வந்து விஜயோட ஹிட்லர்கிட்டேருந்து காப்பி அடிச்சாருன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஊடகங்கள் அது ஹிட்லர் ஸ்டைல்னு சொல்லி ஆயிடுச்சு. அந்த சல்யூட்டை இப்போ பெரும்பாலும் அடிக்கிறத உலக நாடுகளில் தவிர்த்துடுறாங்க. ஆமாம் ஆமாம், நிறைய பேர் இலான் மஸ்க் கூட அது சின்ன சைகை காட்டி அது ஒரு பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு. உலகின் மிகப்பெரிய பணக்காரர். நிறைய ஆங்கில படங்கள்லையும் இந்த காமெடி படங்கள்லாம் வந்து அந்த மாதிரி சல்யூட் வைக்கும்போது பயங்கரமாக கிண்டல் அடிக்கக்கூடிய காட்சிகளாக மாதிரி இருக்கும். பட் இங்கே இந்தியாவில் நிறைய பேருக்கு அது விஷயத்தோட அதோட முழு பின்னணி தெரியாத ஒரு சூழல் இருக்கு. மேபி அதனால தான் எதுவும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாசா பார்க்கப்படுதுன்னு எடுத்துக்கலாம். அவருடைய அந்த ரீசன்ட் ஸ்டைல் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன். எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம்.
இது நிஜம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமா வெள்ளூர்ல பேசும்போது ஒரு டயலாக் மறந்துட்டாரு. பட் இங்க சொல்லிட்டாரு தஞ்சையில. என்ன டயலாக்னு பார்த்துடலாமா? எஸ். என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சலீம், இதில் என்னென்னா, போன முறை அவர் வேலூரில் பேசியிருந்தார் இல்லையா? நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவர் போனதுக்கப்புறம் ஒரு தொண்டர் வந்து ரொம்ப வருத்தத்தோட ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்கள் ஊர் பேரை சொல்லாமல் போயிட்டாரே, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது அவர் கண்களுக்கு போயிருக்கும் போல இருக்கு. அதனால தான் அவருடைய குறைய நிவர்த்தி பண்ணிட்டார் இந்த முறை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. உடன் பல்வேறு காங்கிரஸ் பிரமுகர்கள், குறிப்பாக கிரீஷ் ஜோடங்கர் உள்ளிட்டோரும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாங்க இப்ப பேசி அவங்க எங்களுக்கு அறிவிப்பு சொல்லுவாங்க. மேல இருந்து சொன்ன பேர் நாங்க போவோம். டிலே ஆகுதா சார்? இப்போ டிலே எல்லாம் ஆகும். சரியா சார்? இதெல்லாம் இழுபறி இருக்கா? ஏன்னா நாளையோட முடியுது ராஜ்யசபா வேட்புமனு. இல்ல இன்னைக்கு சாயந்தரம் வந்து திமுக அலுவலகத்துக்கு போயிட்டு சைன் ஆகும்னு சொன்னாங்க. இதனால் வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்ல. போறீங்களா இல்லையா சார்? எதனா முரண்பாடு இருக்கா சார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில? காங்கிரஸ் அறிவாலயம் போறீங்களா இப்போ? ஏங்க சொல்லிட்டேன், பிரஸ் நோட்டுக்காக வெயிட் பண்றோம். ஏஐசிசில இருந்து ஏஐசிசி பிரஸ் நோட் வந்த பேரு நாங்க போவோம். ஓகே, சுமூகமா தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை ராஜ்யசபா. ஏன்னா நாளைக்கு ராஜ்யசபா இது இருக்கிறதால இன்னைக்கு தெளிவான கேக்குறாங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. நிறைய டைம். தலைவர் மாற்றப்படுகிறது செய்தி. வெல்கம் சார். ஸ்வீட் கொடுக்குற மாத்திரம் நீங்க உங்களுக்கு வாங்க. தேங்க்யூ. செல்வ பெருந்தகை அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சதை பார்த்தோம். செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஏன் இன்னும் டிலே பண்ணுறீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில்? அவர் என்ன சொல்கிறார்? டிலே எல்லாம் ஒன்றும் இல்லை, அறிவிப்பு வந்துடும், ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ நல்ல செய்தியாக தான் இருக்கும். இனிப்பான 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மணி 6:15 ஆயிடுச்சு, இன்னமும் அறிவிப்பு வரல. அது மட்டும் இல்லை சலீம், என்கிட்ட சில பேர் நேரடியாகவே கேட்டாங்க, போன வாரத்துல இருந்து நாம வந்து இன்னும் 2 நாட்களில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றின அறிவிப்பு வந்துடும்னு ஷோவில் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, சொல்லியே 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. இதனால தான் விமான நிலையத்தில் பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். மீண்டும் ஒரு முறை அந்த காட்சிகளை பார்த்துடலாம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இல்ல இல்ல, எவ்வளவு நேரம் நாங்க நோம்பு திறந்துட்டு இருந்தோம். பாஸ்டிங்ஸ், ஹோலி பாஸ்டிங்ஸ். நல்லா தானே இருக்கு. சரி, இன்னைக்கு கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கா சார் கூட்டணி உடன்பாடு? நாங்க பிரஸ் நோட்டுக்காக வெயிட் பண்றோம். பிரஸ் நோட் வந்த பிறகு அகில இந்திய தலைமுறை உத்தரவுக்காக வெயிட் பண்றீங்க. ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்றோம். அதாங்க இப்ப பேசி அவங்க எங்களுக்கு அறிவிப்பு சொல்லுவாங்க. மேல இருந்து சொன்ன பேர் நாங்க போவோம். டிலே ஆகுதா சார்? இப்போ டிலே எல்லாம் ஆகும். சரியா சார்? இதெல்லாம் இழுபறி இருக்கா? ஏன்னா நாளையோட முடியுது ராஜ்யசபா வேட்புமனு. இல்ல இன்னைக்கு சாயந்தரம் வந்து திமுக அலுவலகத்துக்கு போயிட்டு சைன் ஆகும்னு சொன்னாங்க. இதனால் வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்ல. போறீங்களா இல்லையா சார்? எதனா முரண்பாடு இருக்கா சார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில? காங்கிரஸ் அறிவாலயம் போறீங்களா இப்போ? ஏங்க சொல்லிட்டேன், பிரஸ் நோட்டுக்காக வெயிட் பண்றோம். ஏஐசிசில இருந்து ஏஐசிசி பிரஸ் நோட் வந்த பேரு நாங்க போவோம். ஓகே, சுமூகமா தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை ராஜ்யசபா. ஏன்னா நாளைக்கு ராஜ்யசபா இது இருக்கிறதால இன்னைக்கு தெளிவான கேக்குறாங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. நிறைய டைம். தலைவர் மாற்றப்படுகிறது செய்தி. வெல்கம் சார். ஸ்வீட் கொடுக்குற மாத்திரம் நீங்க உங்களுக்கு வாங்க. தேங்க்யூ. ஸோ ப்ரெஸ் நோட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பார்த்திபன். அப்படின்னா ப்ரெஸ் நோட்டை டைப் பண்ண சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த டைப் பண்ணி வர டைம் தான் அந்த வெயிட்டிங் டைம்.
ஏன்னா கண்டென்ட் கொடுத்தா தானே டைப் பண்ணி வெயிட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். எனி டைம் அவங்க பிரஸ் நோட் எடுத்துக்கலாங்களா அப்போ? எக்ஸாக்ட்லி, எனி டைம் பிரஸ் நோட் கொடுத்துடலாம். பிறகு அவங்க அதிகாரப்பூர்வமாக போய் கிளாரிஃபைடு ஒரு ஆன்சரே வரமாட்டேங்குது அவங்க தரப்புல இருந்து அப்படின்றத கண்டினியூஸா வைக்கக்கூடிய புகாரா இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, டைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாமேன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ரொம்ப பட்டும் படாம பொத்தாம் பொதுவான ஒரு பதிலை கொடுத்துட்டு போயிருக்காரு செல்வ பெருந்தகை. ராஜ்யசபாக்கு நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணுறது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஆமாம், மொத்தம் 6 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. 4 திமுக தரப்பில், 2 அதிமுக தரப்பில். அந்த பக்கம் ஒரு பக்கம் பொதுச் செயலாளர்கள் கூட்டமெல்லாம் போயிட்டுருக்கு. லைக் அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, யாருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அதிமுக கேம்பில். அதே போல் திமுக கிட்ட 4 சீட்ஸ் இருக்குது. காங்கிரஸுக்கு 1 மட்டும் கொடுத்து டீலிங் முடிச்சிடுறாங்களா அல்லது 2 கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. திமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருச்சி சிவா அவர்களுக்கு உறுதியாக கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் தம்பிதுரை அவர்களுக்கு உறுதியாக கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. மற்றவங்க யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கும். சலீம், தொடர்கதையாகிட்டே இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் திமுக வெர்சஸ் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை எப்போ தான் முடியும், எப்போ தான் கையெழுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏர்போர்ட்டில் பேசின காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய பதிலுமே கூட பட்டும் படாமல் தான் இருக்கு. ஸோ இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செய்தியாளர் ரமேஷ் இதை பற்றின கூடுதல் தகவல்களோடு இணைகிறாரு. ஓவர் டு யூ ரமேஷ். ரமேஷ், நீங்கள் சொன்னீங்க அதாவது கான்வாய் மூமெண்ட் சிஎம்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, மறுபடியும் அந்த மூமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்களா? திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல திமுகவின் மூத்த தலைவர்கள் காத்திருக்காங்க. TR பாலு, ஏவா வேலு, RS பாரதி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் குழு அண்ணா அறிவாலயம் வரும் அப்படின்னு தான் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் 6 to 7 மணிக்குள்ள அறிவாலயம் வருவார். காங்கிரஸ் குழுவும் அறிவாலயம் வரும் அப்படின்னு தான் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திக்கும் போது, நாங்க தேசிய தலைமையின் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சர் இல்லத்துல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஒரு ஆலோசனையை நடத்தியிருந்தாங்க. அப்போ தொகுதி பங்கீடு நம்பர்ஸை இறுதிப்படுத்துறதுல ஒரு டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தது, காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க ஒரு நம்பர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த இறுதி முடிவு அப்படிங்கிறது எட்டப்படாம தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தேசிய தலைமையோட ஆலோசிச்சுட்டு எங்களுடைய முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைய தினம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தரப்புல திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் அப்படின்னும், அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு மாலை 5:30 அளவுல ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து விட்டு விமான நிலையத்துக்கு வெளியே வராம விமான நிலையத்துக்குள்ளேயே மாநில நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். தேசிய தலைமையோடும் ஒரு ஆலோசனை நடத்தியதா சொல்லப்படுது. அதனால தேசிய தலைமை இன்னும் ஒரு ஃபைனல் முடிவை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. தேசிய தலைமை எந்த மாதிரியான ஒரு இறுதி முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவுக்காக காங்கிரஸ் மாநில தலைமை காத்திருப்பதாகவும், அந்த தேசிய தலைமையிடமிருந்து ஒரு முடிவு கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அறிவாலயத்துக்கு செல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பதா பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பொறுத்து அவரும் அறிவாலயம் கிளம்பி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இப்போது இங்க ஒரு கள நிலவரமாகவும் இருக்கு. எத்தனை மணிக்கு இதுல ஒரு தெளிவான தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது ரமேஷ்? உங்களுடைய அரசியல் சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? 7 மணிக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்திலையும் காங்கிரஸ் வட்டாரத்திலையும் சொல்றாங்க. திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா வேட்பாளருக்கான அந்த தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கூட்டணியை உறுதிப்படுத்திடுவாங்க. காங்கிரஸ் கட்சி வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை, ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அறிவாலயத்துக்கு வராம இருக்கிறதுனால காங்கிரசினுடைய நிலைப்பாட்டுக்காக திமுகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 7 மணி வரைக்கும் இந்த நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7 மணிக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டை சொல்லல அப்படின்னா இன்று இரவு திமுக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாளைய தினம் ராஜ்யசபா வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கடைசி நாள். ஏற்கனவே திமுக ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் 3 சீட் திமுக கிட்ட இருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு சீட் கொடுத்துட்டா 2 வேட்பாளர் பட்டியலை திமுக அறிவிக்கணும். ஆனா காங்கிரஸ் இன்னும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லாம இருக்கிறதுனால அந்த அறிவிப்பை வெளியிடுறதுலயும் திமுக தரப்புல இருந்து ஒரு தாமதம் நீடிக்கிறது. அதனால இன்று இரவுக்குள்ள ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.
சலீம், தொடர்ந்து இழுபறியா போயிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை. இந்த நிலையில விமான நிலையத்திலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி கிரீஷ் சோடங்கர் செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காரு. அதையும் பார்த்துடலாம் இப்போ. ஷூர் பார்த்துக்கலாம். I think they are working on final listing. The Honorable Congress President will give the instruction. Accordingly, we will update you. Signed Rajya Sabha as well as Assembly. Yeah, whatever it is there, we will announce you as soon as the Honorable Congress President gives us instructions. Thank you. So when will the Rahul Gandhi come in the election process in Tamil Nadu? Everything will be announced. Just waiting for the instructions of Honorable Congress President. Thank you. Thank you. பத்திரிகையாளர் ஜுபைர் இணைகிறார். ஜுபைர் சார், உங்களுடைய கருத்து என்ன? இந்த இழுபறி இன்னும் நீடிக்கிறது. 7 o'clock சைன் ஆயிடும்னு சொன்னாங்க. பட் ஏஐசிசிலேருந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இழுபறி இல்லை, இன்னைக்கு இரவுக்குள் சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட்டுரும். அதுக்கு முன்னாடி எதுவும் பேசிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அமைதி காக்குற மாதிரி தான் தெரியுது. எனக்கு வரக்கூடிய தகவல் இல்லைன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அந்த 28+1 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இந்த இரவுக்குள் எப்படி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு இறுதி முடிவு எடுக்கிறதுனால தானே வந்திருக்கிறாங்க. சப்போஸ் அவங்க உடன்பாடு ஏற்படலைன்னா வந்திருக்கவே மாட்டாங்களே. மேலிட பொறுப்பாளர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கும் போது ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட்டு கையெழுத்தாக போகுதுங்கிறதா நம்ம ஒரு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதற்கு முன்னாடி இவர் ஏற்கனவே நிறைய பிரஸ் மீட் கொடுத்ததுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுனால இவர் கொஞ்சம் இப்ப அமைதி காக்குறாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். திரு நந்தகுமார், இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. இந்த இழுபறிக்கான காரணம் காங்கிரஸ் தரப்புல இருந்து இன்னும் அதிக எதிர்பார்ப்புகள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல திமுக திடமா இருக்கிறது காரணம் எடுத்துக்கலாமா? வாட் இஸ் ஹேப்பனிங்? இதுல 2 விஷயம் பாக்குறேங்க. ஒண்ணு திமுக திடகாத்திரமா இருக்குதுன்னு நான் பார்க்கல. என்னன்னா இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு வலிமையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு முட்டல் மோதல்கள் வரைக்கும் வந்திருக்காது. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு திமுகவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு பலகீனமா இருக்குது. அந்த பலகீனத்தை பயன்படுத்தி தான் காங்கிரஸ் அவங்களுக்கு உண்டான தேவையை கேட்டு வாங்கி பெறணும்ன்றாங்க. அப்ப இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடியது நம்ம கேட்கக்கூடிய சீட்டு 38+2 சீட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப 28+2 இவங்க கொடுக்க வராங்கிறதுக்காக இது இதுக்கு ஒரு படத்துலதான் டைலாக் வரும் பாருங்க, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அதுக்கு. அப்ப இந்த ஒரு 3 சீட்டுக்காகவா இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் திமுக கூட்டணிக்குள்ளார போச்சு, அதை காங்கிரஸ்னால இந்த அளவுக்கு வந்ததுங்கிற ஒரு கேள்வி வரும். மக்கள் கிட்டையும் அது பெரிய அளவுக்கு யாரும் இந்த கெமிஸ்ட்ரியை ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது இப்ப வர கூட்டணி வெறும் அரித்தமெட்டிக்கா இருந்தா மட்டும் பத்தாது, கெமிஸ்ட்ரியும் இங்க ஒத்து வரணும். அப்ப இங்க கெமிஸ்ட்ரி முற்றிலும் முரண்பாடான ஒரு ஈக்குவேஷனா இருக்குது இது. அப்ப இன்னைக்கு இந்த 28+2க்கு காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணிக்கு அவங்க போறாங்கன்னாலும் இதுல எந்த அளவுக்கு காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புக்காக திமுக உழைக்கும், திமுகவினுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு போகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. அதே இப்ப கேசி வேணுகோபால் அவர்கள் வரப்போறாரு, வந்த உடனே ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு அறிவாலயத்துல கையெழுத்து போடலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா கேசி வேணுகோபால் அவர்கள் இன்னைக்கு சென்னை பயணமே இல்லை போல தெரியுது. அப்போ இப்பயும் அவங்க மேலிடத்துல இருந்து ஒரு தகவல் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த மேலிடம் அவங்க பரவலா வரக்கூடிய தகவல் அவங்க பெரும்பான்மையான சீட்டு கேட்டு வாங்கணுங்கிறதுலதான் உறுதியோட இருக்காங்க. 28 சீட்டுக்கு அவங்க உடன்பட மறுக்கிறாங்கிற மாதிரிதான் தகவல்கள் வருது. ஆனா கடவுளுக்கு தான் வெளிச்சம். இது காங்கிரஸினுடைய இந்த முட்டல் மோதல் திமுகவினுடைய எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை பார்த்திருக்கோம், எத்தனையோ முரண்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த கடந்த 3 மாசமா காங்கிரஸ் திமுகக்குள்ளார போகக்கூடிய முரண்பாடு இதுக்கு முன்னாடி அளவுக்கு நம்ம பார்க்கல. ரொம்பவே கசக்கி மோந்து பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்டிங்கிங் ரிலேஷன்ஷிப்பா மாறிடுச்சு இது. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆனா கூட இது ஃப்ரூட்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பா இருக்குமா, அவங்களுக்கு தேவையான டிசைரபிள் ரிசல்ட்ஸை வாங்கி கொடுக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வாக்காளர்கள் மத்தியில இது பெரிய அளவுக்கு ரசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இது வாக்கு சேகரிக்கும் போது பிரச்சார களத்திலையும் இது எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா?
கட்டாயமா. ஏன்னா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே வந்து காங்கிரஸ் கூட உடன்படிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அதே மாதிரி காங்கிரஸினுடைய அடிமட்ட தொண்டர்களும் திமுகவினுடைய தொண்டர்களோட இணங்க மறுக்கிறாங்க. இவங்க மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த பதவியில் இருக்கிறவங்க தான் வந்து திமுக கூட போகணுங்கிறதுல பெரிய முனைப்பு காமிச்சு இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெருவாரி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து கிரிச்சோடங்கர் போன மாசத்துக்கு இங்க வரும்போது சத்தியமூர்த்தி பவன்லயே வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு எத்தனை சீட்டு என்ன கேட்கலாங்கிறதெல்லாம் விட்டுட்டு டிவிகே கூட போலாமா, டிஎம்கே கூடயே இருக்கலாமாங்கிற ஒரு விவாத பொருள் ஆணுச்சு. அதே மாதிரி வந்து இங்கிருந்து 41 பேர்த்த வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சும் டிவிகே கூடயே இருக்கலாமா, இல்ல டிஎம்கே கூடயே இருக்கலாமா, டிவிகேக்கு போலாமாங்கிற அளவுக்குலாம் இந்த மாதிரி வந்து என்னைக்குமே அவங்களுக்கு கேட்டதில்லை. எத்தனை சீட்டு கேட்கலாம், என்ன ஏது அப்படிங்கிறது தான் இருக்குமே ஒழிய இந்த திமுக கூட்டணியிலேயே தொடரலாமா, தாவேகா போலாமாங்கிற கேட்கறது இது புதுவிதமான ஒரு முயற்சி. அப்ப இருந்தே வந்து திமுக காரங்க இதை வந்து சுத்தமா ரசிக்கல. அப்ப இன்னைக்கு திருப்பி இவங்க அலைன் ஆனாங்கன்னா கூட அந்த கட்சியினுடைய, ஏன்னா வேலை பார்க்கறவங்க கடைசியில் இப்ப இங்க இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்களோ 9 எம்பிக்களோ போய் யாரும் களத்துல வேலை பார்க்க போறது இல்ல. களத்துல வேலை பார்க்க போறது காங்கிரஸுடைய தொண்டர்கள், திமுகவினுடைய தொண்டர்கள். அவங்க 2 பேர்த்துக்குள்ளார அங்க வந்து இணக்கமே இருக்காது. இதே பிரச்சனை தான் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கும் இருந்துச்சு. அந்த ஏற்கனவே 2024 அவங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு ஏப்ரல் மாசமே 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணியை அமைக்கிறாங்க. ஏன்னா வந்து தலைவர்கள் வந்து உடனடியா ஒண்ணு மண்ணா போயிடுவாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து இணக்கம் ஏற்படாது. ஏன்னா சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நெருங்கியவர்களா இருப்பாங்க, நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. அப்ப நிறைய பிணக்குகளும் முரண்பாடுகளும் பகைமை உணர்வும் ஏற்பட்டு இருக்கும். இப்ப எலெக்ஷனை வந்து நீங்க 40 நாள் 45 நாள்ல வச்சுக்கிட்டு உடனே இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒன்னா ஆயிட்டோம், எல்லாரும் அவங்க வேலை பாருங்க, காங்கிரஸ்காரங்க திமுக வேலை பாருங்க, திமுக காரங்க போய் காங்கிரஸ்க்கு வேலை பாருங்கன்னா இது வந்து நடக்கவே நடக்காது. அது வந்து அந்த அளவுக்கு போகாது. இப்ப காங்கிரஸ்க்கு இந்த ஒரு வேலை இங்க திமுகவிலேயே கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னாக்கா காங்கிரஸ்க்கு எங்கெங்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சிக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அருமையா வந்து அந்த சீட்டை அவங்க தட்டி தூக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு உண்டான பெரிய வேலையை வந்து திமுக கட்சிக்காரங்களே அதை செய்வாங்கிறது தான் நான் பாக்குறேன். ரைட். நன்றி திருநந்தகுமார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. சலீம், இவர் சொன்ன மாதிரி கூட்டணி இறுதியாகுது, கையெழுத்து போட போறாங்க அப்படின்னா கேசி வேணுகோபால் அவர்கள் நேரம் வந்திருக்கணும் இல்லையா சென்னைக்கு. ஆனால் இன்னும் அவர் ட்ரிவேண்டரத்தில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இது முடிவு தெரியுமா இல்லையா, இல்லை இன்னும் இழுத்துக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி பெருசாக இருக்கு. பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை எஸ் பார்த்திபன், நாங்கள் மொத்தம் ஒரு இவங்க 7 மணிக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு 24 மணி நேரத்தில் எப்படியும் தெரிஞ்சிடும். ஏன்னா ராஜ்யசபா சீட் 4 சீட்டு திமுக கைவசம் இருக்கு. அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை முடியுது. ஸோ நாளைக்கு யார் வேட்புமனு போடுறாங்க, திமுகவே அந்த 4 சீட்டை ரீடைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தெரியுது. சலீம், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். அதிமுகவிலிருந்து இன்னொரு கட்சி உதயமாகி இருக்கிறது. இந்த தேர்தல் திருவிழாவை அதகலப்படுத்த புகழேந்தி அவர்கள் ஒரு புது கட்சி தொடங்கியிருக்காரா, புரட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்க சொல்ல வேண்டியதே சொல்லிடுங்க. QR கோடு பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லணும் பார்த்திபன். நம்ம ஆடியன்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கவங்க, நம்ம தேர்தல் திருவிழாவில் வழக்கமாக உங்களுக்கு நிறைய செக்மெண்ட் இருக்கும். அரசியல் வரலாறு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மைக் செக் 1 2 3, அரசியல் அலப்பறை, தொகுதிகளை பற்றி பேசுறது, நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் தவறாமல் பார்க்கலாம். பிரேக்கிங் நியூஸால் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியல. உங்கள் டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோடை உங்களோட மொபைல் ஃபோனில் உள்ள கேமராவில் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது யூடியூப் லிங்க்குக்கு உங்களை கொண்டு போயிடும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம தந்தி டிவியோட யூடியூப்பில் தேர்தல் திருவிழாவோட பிளேலிஸ்ட்டுக்கு டைரெக்டாக உங்களை கொண்டு போயிடும். அங்கே நீங்கள் மிஸ் பண்ண ப்ரோக்ராம் ஆகட்டும், உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஆகட்டும், நீங்கள் அதில் பார்த்துடலாம். வணக்கம் நேயர்களே. கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா 2026 தொகுப்புல மீண்டும் இணைகிறோம்.